நமஸ்தே. பொதுவா மக்கள் வழக்கத்துல சொல்றத நம்ம கேட்டிருப்போம். மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது தானம் தர்மம் பண்ணணும்ப்பா. உன்னுடைய சந்ததிகள் சிறக்க வேணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் இல்லாதப்பட்டவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு, அடிப்படை வசதியற்றவர்களுக்கு கொஞ்சமாவது தானம், தர்மம் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா நேரத்திலயும் நம்ம மக்களை நாம் காக்க முடியாது. நாம் செய்த தானமும், தர்மமும் தான் அதை காப்பாற்றும். சரி. இப்ப இந்த தானம், தர்மம்னு எப்படி 2ஆ பிரிக்கிறாங்க? இது 2த்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானம் என்பது ஒருவர் தன் சூழ்நிலையிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி வாய் திறந்து கேட்பார்கள். ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் பணம் வேணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டு நம்ம உதவி செய்தால் அதற்கு பெயர் தானம். இன்னொன்று, ஒருவருடைய சூழ்நிலையை நாம் குறிப்பால் உணர்ந்து கொண்டு அவர் வாய் திறந்து கேட்காமலேயே நாம் முன்னின்று அவர்களுக்கு செய்கிறோம், ஒரு உதவி செய்கிறோம், அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறோம் இல்லையா, அதற்கு பெயர்தான் தர்மம். இப்ப இந்த இடத்துல தானம் தர்மத்தோட சிறப்பு என்னன்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, நம்ம ஔவை பாட்டி சொல்லுவாங்க, தானமும் தவமும் தான் செய்திடில் வானவர் உலகம் வழி திறந்திடுமே. அதாவது உனக்கு முக்தி கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும், பிறப்பு இறப்பு இந்த சக்கரத்திலிருந்து விடுபடணும்னு சொன்னா நீ தானம் பண்ணணும், பிளஸ் தவம் ஏற்றணும். தவம்னா மெடிடேஷன். ஸோ இந்த 2 செயல்களை செய்யும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு வானவர் உலகம் வழி திறந்திடும்னு ஔவை பாட்டி சொல்லுவாங்க. நம்ம திருமூலர் என்ன சொல்றாரு இது சம்பந்தமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல் தர்மம் வந்து தோன்றுமே அப்படின்பார். அவருடைய பாடல்கள்லாம் படிக்கும் பொழுது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். வாழ்க்கை தெள்ளத் தெளிவாக நமக்கு கண் முன்னே வந்து தோன்றும். ஆக இந்த தானம் என்பது ஒருவர் கேட்டு நாம் உதவி செய்தால் அதற்கு பெயர் தானம். ஒருவர் கேட்காமலேயே நாம் அவருடைய குறிப்பறிந்து சூழ்நிலை அறிந்து நாமாக முன் சென்று செய்தால் அதற்கு பெயர் தர்மம். நன்றி.